So hi friends, welcome to Variety Track. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம NTU method யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் parallel flow heat exchanger-ல பார்க்கலாம். A parallel flow heat exchanger is used to cool 4.2 kg per minute of hot liquid of specific heat 3.5 kilojoule per kilogram Kelvin at 130 degree centigrade. A cooling water of specific heat 4.18 joule per kilogram Kelvin is used for cooling purpose at a temperature of 15 degree centigrade. The mass flow rate of the cooling water is 17 kg per minute. Calculate the following: outlet temperature of the liquid, outlet temperature of the water, effectiveness of heat exchanger. Overall heat transfer coefficient is 1100 watt by meter square Kelvin. Heat exchanger area 0.30 meter square. So இந்த ப்ராப்ளத்தில் அவுட்லெட்டோடைய டெம்பரேச்சர் கேட்டிருந்தாவே நம்ம வந்து NTU மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்துலன்னு பார்த்தீங்கன்னா 4.2 கிலோகிராம் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு செகண்டாக மாற்றிக்கலாம் 4.2 டிவைடட் பை 60. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.07 கிலோகிராம் பர் செகண்ட். ஓகே, ஸோ இப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிவன் டேட்டா, நான் இன்னொரு வாட்டி எழுதிக்கிறேன். கிவன் டேட்டா. ஸோ கிவன் அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிபி ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் தட் இஸ் ஈக்குவல் டு 3.5 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். அடுத்தது இதை ஜூலாக மாற்றிக்கலாம், ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு 3.5 into 10 to the power 3 joule by kilogram Kelvin. So next inlet temperature of the liquid கொடுத்துருக்காங்க T1, that is equal to inlet temperature of the hot fluid இருந்தனால capital T1 போட்டிருக்கேன். So that is 130 degree centigrade. And the CP of the cold fluid கொடுத்துருக்காங்க. So that is equal to 4.18 kilojoule by kilogram Kelvin. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா CP of the cold fluid that is equal to 4.18 into 10 to the power 3 joule by kilogram Kelvin எழுதலாம். அடுத்தது இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்மால் T1 எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி சென்டிகிரேட். 15 டிகிரி சென்டிகிரேட். மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 17 கிலோகிராம் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. இதை செகண்டாக மாற்றிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 17 divided by 60. So that is equal to mass flow rate of the cold fluid is equal to 0.28 kilogram per second. Okay, அடுத்தது வந்து ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1100 வாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். அண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏரியா ஈக்குவல் டு 0.30 மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் நமக்கு கிவன் டேட்டாவில் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஐ வில் மூவ் டு த சொல்யூஷன் பார்ட். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். கெப்பாசிட்டி ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட், கெப்பாசிட்டி ரேட், capacity rate of hot fluid. So that is equal to C, அது C of hot fluid னு சொல்லுவோம்.
that is equal to mass flow rate of the hot fluid into Cp of the hot fluid, that is equal to 0.07 into 3.5 into 10 to the power 3, right? So இதை போட்டோம்னா C of the hot fluid கிடைக்கும், that is 245 watt by Kelvin. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது கெப்பாசிட்டி ரேட் ஆஃப் த வாட்டர் கோல்ட் ஃப்ளூயிட் கண்டுபிடிக்கலாம். கெப்பாசிட்டி ரேட் ஆஃப் ஹாட்டுக்கு பதில் கோல்ட் ஃப்ளூயிட் அடுத்தது கண்டுபிடிக்கலாம். cold, so that is equal to C of C, that is equal to mass flow rate of C into Cp of C. இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 0.28 into 4.18 into 10 to the power 3, right? இந்த வேல்யூ நம்ம போட்டோம்னா C of C, that is equal to 1170.4 watt by Kelvin கிடைக்கும். Kelvin. ஸோ இதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதிலிருந்து சி மினிமம் நம்ம கண்டுபிடிக்கணும். சி மினிமம் அப்படி எது அப்படின்னா இதில் எது கம்மியான வேல்யூ பாருங்கள். ஸோ அப்போது சி மினிமம் அப்படின்றது எதுனா இது ரெண்டுத்தில் எது கம்மியான வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மினிமம், தட் இஸ் இதுவா இது எது கம்மின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் தான் கம்மியாக இருக்குது. ஸோ சிஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு 245 வாட் பை கெல்வின், அதை நம்ம எழுதிக்கலாம். சி மேக்ஸிமம் எது இருக்குது அப்படின்னா சி ஆஃப் சி இருக்குது, தட் இஸ் 1170.4 வாட் பை கெல்வின், ரைட்? இப்போ சி மினிமம் பை சி மேக்ஸிமமோட ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சி மினிமம் divided by C maximum, that is equal to C minimum oda value 245 divided by C maximum oda value 1170.5, that is equal to 0.209. so இதுதான் C minimum உடைய ratio. so C minimum by C maximum உடைய ratio தனியா எடுத்து எழுதிடலாம். divided by C maximum, that is equal to 0.209. இதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம NTU மெத்தடோடைய ஃபார்முலா எடுக்கணும். ஸோ NTU மெத்தட் ஃபார்முலாவை நம்ம அடுத்து எடுக்கலாம். நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட், ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் NTU. இந்த NTU உடைய ஃபார்முலா HMT டேட்டா புக்கில் இருக்குது. ஃப்ரம் HMT டேட்டா புக் நான் கோதண்டராமன் டேட்டா புக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த புக் எடுத்துங்க. ஃப்ரம் HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் 151 இருக்குது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் அந்த NTU மெத்தடுக்கான அந்த ஃபார்முலா HMT டேட்டா புக்கில் நான் கோதண்டராமன் டேட்டா புக்கில் எடுத்துருக்கேன். ஸோ இந்த 151 பேஜை நான் அப்படியே எடுத்துகிறேன், ஏன்னா இது இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால நான் அதை கிராப் பண்ணிக்கிறேன். இதை கிராப் பண்ணிங்கன்னா இது நமக்கு இங்கே கிடச்சிரும். இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம பார்க்க போகிறோம், அதனால் நான் இதை கொஞ்சம் அந்தாண்ட மூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை ரொட்டேட்டும் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் நமக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக. ஸோ இதில் இவங்க இங்கே NTU மெத்தடுக்கான அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் NTU மெத்தட் இஸ் ஈக்குவல் டு A into U
a into that is a into u divided by c minimum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் 151லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ NTU is equal to NTU that is equal to a into u divided by c minimum. ஸோ ஏரியா நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 0.30 into overall heat transfer coefficient நமக்கு தெரியும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1100 divided by c minimum நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் 245. ஸோ இதுலேருந்து போட்டிங்கன்னா NTU மெத்தடுக்கான அந்த வேல்யூ கிடச்சிரும். NTU is equal to 1.34. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NTU வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த NTU வேல்யூயும் இந்த C மினிமம் வேல்யூவும் வச்சு தான் நம்ம இப்போ எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிராஃபை தான் நான் இப்போ இங்கே எடுக்க போகிறேன். இந்த கிராஃப் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 150 தட் இஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் exchanger with one shell pass and 4 or multi tube கொடுத்துருக்கு. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் வேணும். ஸோ இதில் இந்த பேஜ் போங்க. இதில் தான் எஃபெக்டிவ்னஸ் கொடுத்துருக்காங்க. எஃபெக்டிவ்னஸ் ஃபார் பேரலல் ஃப்ளோ 162ல் கொடுத்துருக்காங்க. நம்மளது ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறது பேரலல் ஃப்ளோ தான். அதனால் இந்த கிராஃபை அப்படியே நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கிராஃபை டைரெக்டாக எடுத்து இங்கே போட்டுக்கலாம். பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கரெக்டாக எடுக்கணும், கவுண்டர் ஃப்ளோக்கு எடுத்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த கிராஃபில் தான் நம்ம வேல்யூஸை நோட் பண்ண போகிறோம். இது இந்த கிராஃப் உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிராஃபில் நம்ம பேஜ் நம்பர் 162ல் இருக்கிற இந்த கிராஃபில் நம்ம நோட் பண்ணலாம். ஏற்கனவே இங்கே சி மினிமம் வேல்யூயும் சி மினிமம் சி மேக்ஸிமம் வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்க இது நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் அண்ட் இது எஃபெக்டிவ்னஸ். இங்கே இருக்கிற கிராஃப் இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை சொல்லுதுன்னா சி மினிமம் பை சி மேக்ஸிமம் சொல்லுது. இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா சி மினிமம் பை சி மேக்ஸிமம் சொல்லுது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம மெர்ஜ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு NTUவோட வேல்யூ 1.34 இருக்குது. ஸோ 1.1.3 1.3 இங்கே இருக்குது, 34 இந்தாண்ட வரும், அப்படியே அந்தாண்ட 2 வந்துடும். ஸோ இப்போ NTU 1.123 இந்த 1.3க்கு நேராக இந்த லைனை எடுத்துக்கோங்க. இதிலிருந்து சி மினிமம் சி மேக்ஸிமமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா தட் இஸ் 0.209 இருக்குது. ஸோ 0.2 வரைக்கும் போகலாம் இதிலிருந்து. ரைட்டா, இது வந்து 0.2 ரைட். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ரிவர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோன்றது கிடச்சிரும். இதுலேருந்து நீங்கள் ரிவர்ஸ் வாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.34 எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் எதில் இருக்குது 0.2ல் இருக்குது. அண்ட் இதுலேருந்து எஃபெக்ட்னஸ் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் 64% கிட்ட நமக்கு வருது, 64% வருது. ஸோ இப்போ அந்த எஃபெக்ட்னஸை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். கிராஃப்லேருந்து ஃப்ரம் கிராஃப்னு போட்டுக்கிறேன். from graph, right, from graph effectiveness that is equal to 0.64. ஸோ இப்போ நம்ம எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எஃபெக்டிவ்னஸை வச்சு நம்ம இப்போது அவுட்லெட் டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். 64% வருது. பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100. ஸோ அதனால் 0.64ன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இந்த எஃபெக்டிவ்னஸை வச்சு நம்ம Qவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே தெரியும் Q மேக்ஸிமம் தட் இஸ் equal to
இதுவும் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம இதை படிச்சிருப்போம். Q மேக்ஸிமமோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு C மினிமம் இன்ட்டு T1 மைனஸ் T1 டிஃபரன்ஸ். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டேட்டா புக்கில் இருக்குது. இப்போ நான் எடுக்க போகிற இந்த ஃபார்முலா கூட இங்கே இருக்குது பாருங்கள். Q is equal to effect inverse into C minimum into T1 minus T2. ஸோ அதில் Q மேக்ஸிமம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஒரு வேல்யூவாக நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஸோ Q maximum that is equal to C minimum into capital T1 minus small t1. இதில் இருக்கிற எல்லா வேல்யூம் நமக்கு தெரியும். C minimum 2, 4, 5 into T1 ஓட டெம்பரேச்சர் 130 மைனஸ் ஸ்மால் டீயோட டெம்பரேச்சர் 15 டிகிரி சென்டிகிரேட். இது எல்லாமே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இதிலேருந்து Q மேக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். Q மேக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 28175 வாட். இந்த Q மேக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியலனா நீங்கள் டேட்டா புக்கில் பாருங்கள் இருக்குது. அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நடத்தியிருப்பேன் NTU மெத்தடோட பேசிக்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு Q மேக்ஸிமம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு வாட்டில் கிடச்சிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Q is equal to என்ன சொல்லலாம், எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு Q மேக்ஸ், எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு Q மேக்ஸிமம் சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலா தான் அவங்க இங்கே எழுதியிருக்காங்க. அதாவது என்னென்னா Q equal to நம்ம காமனாக இதே கூட எழுதலாம். எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு Q மேக்ஸிமம் என்னது, C மினிமம் இன்ட்டு T1 மைனஸ் ஸ்மால் t1. இந்த ஃபார்முலாவை தான் இவங்க இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் நம்பர் HMT டேட்டா புக்கே நீங்கள் போட்டுக்கலாம். பேஜ் நம்பர் 151ல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 151 நான் ஏற்கனவே இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், that is Q is equal to effectiveness into C minimum into T1 minus small t1. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு Q உடைய வேல்யூ. இந்த எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு Q மேக்ஸிமம் தான் C minimum into T1 minus small t1 எழுதியிருக்காங்க. கேபிட்டல் T1 minus small t1. நீங்கள் அங்கேருந்து கூட டேரெக்டாக அதோடைய ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HMT டேட்டா புக்லேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ அதனால் அதை எழுதிக்கோங்க. ஃப்ரம் HMT டேட்டா புக்குன்னு இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஃப்ரம் HMT data book, page number 151, ரைட்டா? 151லேருந்து நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இதிலிருந்து Q is equal to எஃபெக்டிவ்னஸ் நம்ம Qவோட வேல்யூ கூட கண்டுபிடிச்சிடலாம். எஃபெக்டிவ்னஸ் நமக்கு தெரியும் 0.64 இன்ட்டு இந்த C மினிமம் வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 24175 ரைட்டா? இப்போ இதிலிருந்து Qவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். Q equal to 18 அது 18032 வாட், 18032 வாட், ரைட்? ஸோ இப்போ நம்ம Qவோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அவுட்லெட் டெம்பரேச்சர் இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். அவுட்லெட் டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவுட்லெட் டெம்பரேச்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு Qவோடைய காமன் ஃபார்முலா தெரியும். தட் இஸ் Q equal to M into mass flow rate of the hot fluid na hot fluid, cold fluid na cold fluid into Cp of the cold fluid into T2. இதில் T2 போனோம். ஏன்னா T2 டெம்பரேச்சர் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம பேரல் ஃப்ளோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் இதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால் T2 போடுறேன். இதிலேருந்து Q equal to மாஸ் ஃப்ளோ ரேட்டு Q நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து அவுட்லெட் டெம்பரேச்சர் தானே கண்டுபிடிக்கணும். Q நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அந்த Qவோட வேல்யூ எழுதிக்கிங்க 18032 ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.28 இன்ட்டு சிபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.2
18 into 10 to the power 3 ஜூல் per கிலோகிராம் கெல்வினா மாற்றுறதுக்கு இன்ட்டு T2 ஓட டெம்பரேச்சர் தெரியாது மைனஸ் T1 ஓட டெம்பரேச்சர் 15 இதிலிருந்து T2 ஓட டெம்பரேச்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் 30.40 டிகிரி சென்டிகிரேட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு T2 உடைய அவுட்லெட் கோல்ட் ஃப்ளூட் டெம்பரேச்சருடைய அவுட்லெட். ஹாட் ஃப்ளூட டெம்பரேச்சர் அவுட்லெட் சேம் இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். Q equal to mass flow rate of the hot fluid into Cp of the hot fluid into capital T1. ஏன்னா T1 ஓட டெம்பரேச்சர் தான் இங்கே அதிகம், ஸ்மால் T2. ஸோ இப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னா இது அகைன் 18032 that is equal to 0.07 mass flow rate of the hot fluid வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க 0.07 இன்ட்டு இதோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் 3.5 into 10 to the power 3 into T1 ஓட டெம்பரேச்சர் 130 மைனஸ் T2 தெரியாது. இதிலிருந்து T2 ஓட டெம்பரேச்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ T2 that is equal to 56.4 டிகிரி சென்டிகிரேட் நமக்கு கிடைக்கும். இப்போ அவங்க கேட்ட எஃபெக்டிவ்னஸ்ஸு எல்லாத்தோடைய அவுட்லெட் டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இதில் எஃபெக்டிவ்னஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.64. ஸோ எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிச்சோம், அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூடும் கண்டுபிடிச்சாச்சு, அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் ஃப்ளூடும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.